மணி 12 போகுது. விஷ் பண்ணலாமா வேண்டாமா? விஷ் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியலையே. வேதவள்ளி, என்னதான் ஒருத்தன் 1000 தப்பு பண்ணிருந்தாலும் அவனோட பர்த்டே அன்னைக்கு விஷ் பண்றது சாதாரண விஷயம் தான். சிம்பிளா ஹாப்பி பர்த்டே சொல்றதுல தப்பு இல்லையே. விஷ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிடு. என்னங்க 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 நான் வேதவள்ளி, கத்தாதீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? என்னத்துக்கு வேலை பண்ணீங்க? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் ஒண்ணுமே நினைக்கலையே. சரி, நீங்க எதுவுமே நினைக்கல போதுமா? என்னது இது? கைய நீட்னா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? கைய நீட்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதா உங்களுக்கு? பதிலுக்கு கை கொடுக்கணும். என்னத்துக்கு கொடுக்கணும்? சொன்னதான் கொடுப்பீங்களா? இல்ல அப்படின்னு இல்ல. கொடுங்க. நாடாவோ திடீர்னு எழுப்பி கையெல்லாம் கொடுக்க சொல்றாங்க. சரி குத்தம் வைப்போம். Wish you many more happy returns of the day. வேதாஜி, நீங்களா எனக்கு ஹாப்பி பர்த்டே வாழ்த்துலாம் சொல்றீங்க? ஏன் சொல்லக்கூடாதா? நீங்க சொல்லக்கூடாதா? வா வா வா, நீங்க தான் சொல்லணும். இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களான்னு நான் தவிச்சுன்னு இருந்தேன். கரெக்டா ஷார்ப்பா 12 o'clock எழுந்துச்சு எனக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணி சத்தியமா நான் என் ட்ரீம்ஸ் கூட நினைச்சு பார்க்கலங்க. பேட்டிஸ், இது கனவா இல்ல நினைவா நான் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறேன். வலிக்குது. அப்ப கனவுல நினைவுதான். ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. கையும் ஓடல காலும் ஓடல. நீங்க இவ்வளவு சீக்கிரம் என் கூட சமாதானமாயி என் பர்த்டே அன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுந்துச்சு என்னை விஷ் பண்ணி நிஜமா பயங்கர ஹாப்பிங்க. செம சூப்பருங்க. ஐயோ சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல எந்திரிச்சு மேல வாங்க. என்னத்துக்கு? எந்திரிச்சு மேல உட்காருங்கன்னு சொன்னேன். நீங்க சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேல இன்னும் அப்பீலா கிடையாதுங்க. இங்க என்னங்க மேல மொட்டை மாடல கூட போய் உட்காருவேன். அங்க இருந்து குதிக்க சொன்னா குதிப்பேன். நீங்க டெல் பண்ணினா என்ன வேணாலும் பண்ணுவேன். ரியலி. எனக்கு என்ன சொல்ல தெரியல வேதாஜி. நாங்க நீங்க கழுவிட்டீங்க பயங்கர ஹாப்பிங்கண்ணா. இப்படி நீங்க கூட சமாதானம் ஆகி என் பக்கத்துலயே உட்காந்துங்கன்னு ஐயோ செம ஹாப்பிங்கண்ணா. செம ஃபீலிங் அது. சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஹாப்பி பர்த்டே எனக்கு வந்ததே கிடையாது. இதான் பெஸ்ட். சூப்பர். இந்த நிமிஷம் எனக்கு கோவம் போயிடுச்சான்னு தெரியல. ஆனா உங்க பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லாம என்னால இருக்க முடியல. அதான் விடுங்க. நீங்க அதாவது வாழ்த்து சொல்லிட்டீங்கல்ல, அதுவே செம்ம மேட்ருங்க. போக எல்லாம் சரியாயிடும் தோணுதுங்க. சீரியஸா. ஒரு நிமிஷம். என்னங்க இது கேட்கலாம்? ஐயோ என்னால நம்பவே முடியல. ஆண்டவா, இந்த நேரத்துல நீ இவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஐயோ எனக்கு என்ன சொல்ல தெரியலங்க. ஐயோ ஐயோ இருங்க. ஊதி நான் அமைய மாட்டேங்குது. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday Nagaraj. Happy birthday to you. சமங்க எனக்கு பாடலாம் பாருங்க. செமையா பாருங்க நீங்க. என்னதான் உங்களை எழுப்பி கேக் வெட்ட வச்சாலும் எனக்கு
உங்க மேல இருக்கிற கோவம் இன்னும் போகல. நாங்க எப்படி சொல்லிட்டீங்க இவ்வளோ பண்ணிட்டீங்க ப்ளீஸ் எதா பண்ணி அதை அழிச்சிருங்க எரேஸ் பண்ணிட்டுங்க ப்ளீஸ்ங்க. அதான் பண்ணலான்னு இருக்கேன். அப்படியா என்ன பண்ண போறீங்க? எரைஸ் பண்ண சொன்னீங்கல்ல, அதான் அதத்தான் இப்ப பண்ண போறேன். ரஜி வாட் டூயிங் யூ? ஏங்க ஐயோ ரஜி 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 வேணாம் ரஜி. இது நான் சொன்ன எரேஸ் இது கிடையாது. அது வேற வேற வேற. அதெல்லாம் முடியாது. என்ன அன்னைக்கு திட்டினீங்கல்ல, உங்களை நான் சும்மா விட போறேன். தெரியாது. இந்த கேக்க உங்க மேல பூசியே பெதச்சி கட்டில தூங்குறாங்க. ஐயா இந்த கேட்க காணா. ஐயோ மூஞ்சிலாம் கனுவா கருமாந்திர. ஐயோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டனே. இது வந்து எழுப்புனாங்க விஷ் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இல்லையா கனுவா இல்லைன்னு நான் கிளி பார்த்தேன். கனுவா இல்லைன்னு நான் கிளி பார்த்துருக்கிறேன். எவ்வளோ மொக்கண்ணா கட்சியில் இதுவும் புஷா போச்சுப்பா. அப்புறம் ஊட்டிக்கு தனியாக தான் பொண்ணு போடுது. ஐயோ ஐயோ. ஹலோ மாப்ள, நான் தான் பஞ்சாயத்து பேசுறேன். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ் பச்சி. என்னை ஒரு மனுஷனா பச்சி வருஷம் வருஷம் எனக்கு ஃபோன் பண்ணி ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ற ஒரே ஆள் நீ மட்டும்தான். லவ் யூ டா காட்டெருமை. ஏண்டா வேதவள்ளி வாழ்த்து சொல்லலையா? வாழ்த்தா அவங்க கொட்டை விட்டுன்னு குப்புற பத்தி தூங்கினுறாங்க. தூங்கிட்டு இருக்காங்களா? டேய் உன் பிறந்த நாள்னு தெரியும்ல? ஏய் தேங்க்ஸ்டா, நான் காலைல பேசுறேன். டேய் மாப்ள, பர்த்டே. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? ஹாப்பி பர்த்டே. Happy birthday. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் Happy birthday. Happy birthday. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். 43வது வயதில் அடியெடுத்து வைக்கும் எங்கள் அண்ணன் நாகராஜனை வாழ்த்த வயதில்லாததினால் வணங்குகிறேன். ஏய் தயிர் சாதம் கொய கொய. உன்னோட உண்மையான வயசு நான் பப்ளிக்ல சொல்லிடுவேன். சரி 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 கூல் 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 கூல். அது 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 ஆமா, இவனுக்கு அப்புறம் 43 வயசு, எனக்கே 33 தான் ஆகுது. Happy many more happy returns of the day. Thanks, Andy. நாகராஜ் மாமா happy birthday. Thanks. ஆமா ஈவினிங் ட்ரீட் எல்லாம் இருக்குல்ல? கண்டிப்பா இல்லையா அப்படின்னா. ஆமா வேதவல்லி எங்க? வேதாஜி வேதாஜி மாமா என்னம்மா இது? உன் புருஷன் நாகராஜனுக்கு இன்னைக்கு பர்த்டே, நீ பாட்டு ரூம் உள்ள இருக்க? துணி மடிச்சிட்டு இருந்தேன் மாமா. அப்படியா? என்ன தம்பி நைட்டு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணீங்களா? என்னடா செலிப்ரேட் பண்ணீங்களா இல்லையா? இது பின்ன பெரிய இமாம் பெரிய கேக்கு. அந்த கேக்கோட என்ன குத்தனை கட் பண்ண சொல்லி என்ன கட் பண்ண வச்சு அதை என்ன சாப்பிட சொல்லி என்ன விடவே இல்ல. செம்மையாச்சு கேக்கு இல்ல? சட்டை பேண்டி வாட்சி எல்லாம் வந்து நம்ம வேதாஜியோட உபகரணம் தான். நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. சரி வா போய் கேக் கூட்டம். வாடா டேய் வா, எல்லாம் ஏற்பாடு ஓகே ஓகே வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க டேய், வாங்க birthday baby வாங்க. வாடா சீக்கிரம். வெரி குட் வெரி குட். என்னப்பா செலிப்ரேஷன் ஆரம்பிச்சலாமா? வேதாஜி உங்க கையால இதை கட்டிய நாகாஜி கையில் கொடு. பர்த்டே பேபி தான் வெட்டினேன். Happy birthday to you. Happy birthday. Nagadji.
உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, உன் கையால உன் ஒய்ஃபு கொடு, வேதாஜிக்கும் கையால ஊட்டு. என்ன என்ன தயக்கம், ஊட்டுறா. அப்படி பாதே கேட்க நீ நாகாஜிக்கு ஊட்டு. என்னம்மா இன்னும் பாத்துக்கிட்டே இருக்கிற, ஊட்டுமா. அப்படி என்னப்பா எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இப்ப நம்ம ப்ரோகிராம் ஆரம்பிச்சிடலாமா? என்ன ரெடின்னு கேக்குறீங்க, என்ன பண்ண போறீங்க? வெயிட் பண்ணி பாரு தெரியும். என்னப்பா ஆரம்பிச்சிடலாமா? ரெடி 1 1 2 2 என்ன வேதாஜி, நீ சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீ எடுத்த அப்பமா பூசு. என்னம்மா பாக்குற? நம்ம நாகாஜி தானம்மா, பூசுமா. ஓ மை காட், அவ்வளவுதானா? அப்பா கலீஜ் ஆகிட்டீங்களேப்பா. என்னடா இதுல என்னடா, இதுக்கு பேர் தான்டா செலிப்ரேஷன். குளிச்சு நேர்ல போயிருந்தா புளிக்கணுமே. என்ன இன்னைக்காவது குடி. குளிச்ச பிறகு 2 பேரும் கோயிலுக்கு போங்க, சரியா? ஓகே மாமா. ஏய் சுந்தரா, இங்க வாடா. இருமா, இரு, என் கையில அதோட ஜாஸ்தி இருக்கு. பாக்குறியா? சுந்தர் தம்பி தனியாக தான் இருக்காரு. இப்போ எல்லா விஷயத்தையும் இவர்கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். சுந்தர் தம்பி, சொல்லுங்கண்ணே. ஃப்ரீயா இருக்கீங்களா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் ஒரு முக்கியமான வேலையா தான் இருக்கேன். அப்புறம் பேசலாமா? இல்ல, நான் பேச வந்ததும் கொஞ்சம் முக்கியமான விஷயம்தான் தம்பி. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? அட சொல்லுங்கண்ணே. தம்பி, அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வீரையண்ணா, அண்ணா, இந்த துணியெல்லாம் கொஞ்சம் அர்ஜென்ட்டா துவைக்கணும். துவைச்சு தரீங்களா? மாமா, உங்களுக்கு வீரையா அண்ணா கிட்ட ஏதாவது வேலை இருக்கா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், அண்ணனை நான் துணி துவைக்க அனுப்பிச்சுட்டுமா? கொஞ்சம் அர்ஜென்ட்டா தான். நோ இஷ்யூஸ் அனிதா. ம். எனக்கு அண்ணன் கிட்ட ஒரு வேலையும் இல்லை. அண்ணே, அனிதாவுக்கு கொஞ்சம் துணியெல்லாம் வாஷ் பண்ணி கொடுத்துருங்க. நாம அப்புறம் பேசலாம். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சரியா? என்னண்ணே பார்த்துட்டு நிக்கிறீங்க? போய் ஹெல்ப் பண்ணுங்க, போங்க. அண்ணா வாங்கண்ணா, இந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான துணினா மிஷின்ல போட்டு துவைச்சிடாதீங்க. உங்க கையால பார்த்து பதமா துவைங்கண்ணா, சரியா? போங்க போங்கண்ணா. ஐயோ பாவம், வீட்டு போன் வயரும் பிஞ்சு போச்சு. கையில செல்போனும் இல்ல. போன்லயும் சொல்ல முடியாம, நேர்லயும் சொல்ல முடியாம வேறையான தவிச்சு போயிருக்காரு. சுந்தர், சுந்தரராஜா, என்ன பாரு, ரெடியா? போலாமா? கிளைண்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். காலையில 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட். ஃப்ளைட் டிக்கெட்டும் இன்னைக்கே புக் பண்ணிட்டேன். கிளம்பலாம்ப்பா. வெரி குட், வெரி குட். சரி கிளம்புவோம், வா. ஆமா, உன் லக்கேஜ் எல்லாம் எங்க? கல்பனா, லக்கேஜ் எடுத்துட்டு வாயே. வேறையா? வேறையா? ஐயா, அத வந்துட்டேயா. நானும் சுந்தரம் ஒரு பிசினஸ் விஷயமா அவசரமா போனா போறோம். சரிங்க. வரதுக்கு 2 நாள் ஆகும். இந்த இதுவரைக்கும் செலவுக்கு இருக்கு. வர 2 நாள் ஆகுமா? ஐயோ. ஏங்க, நீங்க கேட்ட டென்டல் கிட், பாத்ரூம் கிட் எல்லாமே பேக்குள்ள வச்சிருக்கேன். தேங்க்ஸ் கல்பனா. கிளம்பலாமா?
பார்க்கலாமா? கல்பனா, உன் சாரி புது மாதிரி இருக்கு, ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. அனிதா இங்கே இல்ல, ஐயா கிட்ட பேசிட வேண்டியதுதான். சரிடா, அப்ப கிளம்பலாமா? கிளம்பலாம். வரியா? ஐயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஐயோ, இவனோட பெரிய தொந்தரவா போச்சு. எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட ஏதாவது பேசணுங்கிற, என்ன சொல்லவும் மாட்டேங்கிற. பட்டுமான் மாதிரி தயங்குறவன் சம்பளம் உயர்வுக்காக தான் பேச தயங்குவான். கவலைப்படாதரா, இந்த மாசம் கடைசியில இருந்து உன் சம்பளத்தை டபுள் ஆக்கி போடுறேன். அது இல்லையா, பின்ன ஃப்ளைட்டுக்கு லேட் ஆச்சுடா, அது இல்லை இதெல்லாம் நிறுத்துக்கிட்டே இருக்கிறேன். போர்டிங் க்ளோஸ் பண்ணிடுறான். வாடா வா, சீக்கிரம் வா. பாய் கல்பனா. வரேம்மா, வரேன்டா. ஹலோ. சொல்லுமா. அவர் இப்பதாம்மா கிளம்புறாரு. அப்பா எங்க? அனிதாவை காணோம். இதுதான் சமயம். கல்பனாம்மா கிட்டேயாவது போய் நாம உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். நல்ல வேலை கல்பனாம்மா தனியாக தான் இருக்காங்க. கல்பனாம்மா உள்ள வரலாமா? அம்மா, நானும் 2 நாளா நம்ம வீட்டு ஆளுங்க கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே பிஸியாவே இருக்காங்கம்மா. அதான் உங்ககிட்ட இப்பவாது பேச முடிஞ்சுதே, ரொம்ப சந்தோஷமா. அம்மா, அந்த அனிதா பொண்ணு வரத்துக்குள்ள உங்ககிட்ட விஷயத்த சொல்லிடுறேம்மா. நாம எல்லாம் நினைக்கிற மாதிரி அந்த அனிதா பொண்ணு நல்லவங்க இல்லைம்மா. அந்த பொண்ணு நம்ம குடும்பத்தை பழி வாங்கறதுக்கும் நாசம் பண்றதுக்குமே நம்ம குடும்பத்துக்குள்ள வந்திருக்குமா. அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேம்மா. அதை கேட்டுட்டேன்னு அவங்க என்கிட்ட என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா? அந்த அனிதா பொண்ணு நம்பாதீங்கம்மா. உடனே இந்த விஷயத்த ஐயா கிட்ட சொல்லி அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுங்கம்மா. என்னம்மா, நான் இவ்வளவு சொல்றேன், நீங்க அமைதியாவே இருக்கீங்க. அம்மா, ஏதாவது சொல்லுங்கம்மா. கல்பனாம்மா, அம்மா, கல்பனாம்மா. பாவம், கல்பனா நினைச்சு ஏமாந்துட்டீங்களா? கல்பனா புடவைய நான் கட்டிருக்கேன்றத பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? இன்னைக்கு நானு, வேதவள்ளி, கல்பனா, நாங்க 3 பேரும் ஒரே மாதிரி புடவைய தான் கட்டிருக்கோம். அத பார்த்து இப்படி ஏமாந்துட்டீங்களே. கல்பனா வாஷ்ரூம்ல இருக்கா. அது தெரியாம என்ன பத்தி எல்லா உண்மையும் என்கிட்டயே சொல்றீங்க. அச்சச்சோ அச்சச்சோ அச்சச்சோ, பாவம் தான் நீங்க. உண்மைய சொல்லணுமா? உண்மைய சொல்லணுமாண்ணா? சொல்லு, உண்மைய சொல்லணுமா? அவ்வளவு சொல்லியும் உண்மைய சொல்ல வந்திருக்கியா? ஒன்ன வேணாமா, வேணாமா. வாயும் இருக்கணும். அனிதா, அக்கா, என்னமோ பேச்சு சத்தம் கேட்டுச்சு. ஒண்ணும் இல்லக்கா, வீரையா அண்ணா வந்தாரு, பேசிட்டு இருந்தேன், அதான். சரிக்கா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் என் வேலையை பாக்குறேன். சரி. நாம இவ்ளோ சொல்லி இவ அடங்க மாட்டேங்கிறானே. அப்ப அப்ரோச்ச மாத்திட வேண்டியதுதான். இவனை வேறு வழியில ஹேண்டில் பண்ண வேண்டியதுதான். அடடே, நமஸ்காரம். வாங்க சார். என்ன ரொம்ப நாள் கழிச்சு தம்பதியா வந்திருக்கேள்? என்ன விசேஷம்? விசேஷம் என்னன்னா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ். அர்ச்சனை பண்ணிடலாம். கொடுங்க. பேஷா பண்ணி கொடுங்க. பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. நாகராஜ் நாமதே ரிஷபராசி. ரிஷபராசி ஜாதயாः கிருத்திகா நட்சத்திரயுக்தாயாம் ஆவயோः சககுடும்பயோः क्षेमस्थैर्य वीर्य विजयायुः आरोग्य ऐश्वर्याणाम् अभूर्दर्थं
धर्मार्थ काम्य मोक्ष चतुर्विध बल पुरुषार्थत्वं राजद्वारे सर्व अनुकूलता प्राप्तत्वं அம்மா தாயே வேதாஜி மனசு மாதிரி என்னை மணிக்கணும். அதுக்காக நீ தான் அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும். பர்த்டே அன்னைக்கு கேட்குற எப்படியாவது பண்ணுமா? एकहारति आज्य दीपं दर्शयामि समस्त रक्षां धारयामि त्र्यम्बकं निजामगे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात् सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते धनं धान्यं वसुं बहुपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः இந்தாங்க இந்த மாலையை வாங்கிக்கோங்க. இந்தாங்க மாலையை வாங்கிக்கோங்க. என்ன பாக்குறேன்? புடிங்கோ. இன்னைக்கு போல என்னைக்கும் நிறைஞ்ச தம்பதியா இருக்கணும்னு வேண்டிண்டு மாலையை மாத்திக்குங்க. பேஷ் பேஷ். ஐயா பின்றாரே. என்ன பாக்குறேன்? உங்க புருஷன் பிறந்த நாள் அன்னைக்கு அம்பாள் முன்னாடி மாலையை மாத்திக்கிறது ரொம்ப விசேஷம். மாத்திக்குங்க ப்ளீஸ்.